அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு வெள்ளக்கொடி காட்டி இருக்குது பங்களாதேஷ்ல புதியதாக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற பிஎன்பி அப்படிங்கிற கட்சி. நண்பர்களே, இனி வரும் காலங்களில் இந்தியாவோடான உறவுகளை நாங்கள் ரீசெட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பாசிட்டிவாக தான் அந்த கட்சியின் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. முதல் விஷயமாக இதை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது விஷயமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அது என்னன்னா, அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு கடுமையான நோ சொல்லி இருக்குது. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. ஆனாலும் அமெரிக்கா விடுவதாக இல்லை. மீண்டும் மீண்டும் இந்தியாவிடம் இது தொடர்பாக கோரிக்கைகளை வைத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. பங்களாதேஷில் சமீபத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு அங்கே பிஎன்பி அப்படிங்கிற பரிசான் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு நண்பர்களே. இந்த கட்சி ஒன்றும் புதிய கட்சியெல்லாம் இல்லை. இது ஏற்கனவே பங்களாதேஷில் இருக்கிற கலிதா ஜியா அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, ஷேக் ஹசீனாவுடைய எதிரி அந்த அம்மாவுடைய கட்சி தான் இது. இதற்கு முன்பு சில முறை பிரதமராக இருந்திருக்கிறாங்க கலிதா ஜியா. அவர் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தது நமக்கு தெரியும். அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அப்பொழுது பங்களாதேஷுடைய தலைநகரான டாக்காவுக்கு போயிருந்தார். அங்கே வச்சு அவருடைய அந்த இறந்தாங்கள்ல அந்த அம்மா கலிதா ஜியா அவருடைய மகனை சந்தித்தார். ரஹ்மான் அவருடைய பேர். அந்த ரஹ்மானை சந்தித்த போது கார்டியலான உறவுகளை இந்தியா எதிர்நோக்குது அப்படின்னு சொல்லி அப்பொழுதே சொல்லவும் சொல்லியிருந்தார் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள். எல்லாரும் கணிச்சதை போலவே நடந்து முடிஞ்ச பங்களாதேஷுடைய தேர்தலில் அவருடைய கட்சி கலிதா ஜியாவுடைய கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. இதில் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஏன்னா பங்களாதேஷில் ரெண்டு பெரிய கட்சி தான் இருந்தது. இப்போ தமிழகத்தில் எப்படி திமுக அதிமுக இருக்குது, அந்த மாதிரி அங்கே ரெண்டு கட்சி தான் இருந்தது. ஒன்று ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீகு, பங்களாதேஷுடைய சுதந்திரத்துக்காக பங்களாதேஷ் மக்களுக்காக போராடிய முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி. அது அவருடைய மகள் தான் ஷேக் ஹசீனா. அதற்கு பிறகு பார்த்தோம்னா இன்னொரு கட்சி இருந்தது. அது இப்பொழுது எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிற பிஎன்பி அப்படின்னு அழைக்கப்படுகிற கட்சி. அதனுடைய தலைமையில் கலிதா ஜியா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த கட்சி பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வேண்டாம், நாங்கள் பாகிஸ்தான் கூடயே இருக்கிறோம் அப்படின்னு பங்களாதேஷுடைய சுதந்திர போராட்டத்தின் போது பங்களாதேஷுக்கு எதிராக செயல்பட்ட ஆட்களுடைய கட்சி. அந்த கட்சிக்கும் ஷேக் ஹசீனாவுடைய சுதந்திரத்துக்கு போராடின கட்சிக்கும் தான் எப்பொழுதுமே நீயா நானா போட்டியாக இருந்தது. கடந்த 15 ஆண்டுகளாக ஷேக் ஹசீனா தான் ஆட்சியில் இருந்தார். கடந்த முறை எலெக்ஷன்லையும் அவர் தான் ஜெயிச்சார். ஆனால் எலெக்ஷன் நியாயமாக நடக்கலை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இதில் உள்ள தலையிட்டு 7.5 யூனிஸை கொண்டாந்து அமெரிக்காவிலிருந்து கூட்டியாந்து உட்கார வச்சது. அவருடைய பிடிக்கு பங்களாதேஷ் வந்த பிறகு இந்தியாவோடு இருந்த நல்லுறவை அறவே கெடுத்து குடிச்சவராக்குனாரு யூனுஸ் அப்படிங்கிற பார்த்தோம். அப்புறம் எலெக்ஷன் நடத்துறது தள்ளி போய்கிட்டே இருந்தது, தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தார் இந்த 7.5 யூனிஸ். ஒரு வழியாக மக்கள்லாம் கொதிச்சு எழ ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் எலெக்ஷன் நடத்தினார். அந்த எலெக்ஷனில் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சி, பங்களாதேஷுடைய ஆக பழைய கட்சி அதுதான், அந்த கட்சியை எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. அப்போ அந்த கட்சியை தடை வச்சுட்டா வேற என்ன இருக்குது? அடுத்த ஒரே கட்சி பிஎன்பி தான் பெரிய கட்சி. அது தவிர இந்த தீவிரவாத அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு ஒரு கட்சி இருக்குது ஜமாத் அப்படின்னு. அந்த கட்சி இப்பொழுது எதிர்கட்சியாக ஜெயிச்சு வந்திருக்குது. இந்த பிஎன்பி ஜெயிச்ச பிறகு அதனுடைய தலைவரான கலிதா ஜியாவுடைய மகனான ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றுக் கொள்வார் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நாளை செவ்வாய்க்கிழமை பதவியேற்பு விழா நடக்குது நண்பர்களே. இந்த பதவியேற்பு விழாவுக்கு முறைப்படி இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு ரஹ்மான். இந்தியா மட்டுமல்ல 13 நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. மியான்மர், பாகிஸ்தான், சீனா, இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகளுக்கு பங்களாதேஷ் அழைப்பு விடுத்திருக்குது. இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு நம்முடைய பாராளுமன்றத்துடைய லோக்சபாவுடைய ஸ்பீக்கராக இருக்கிற திரு ஓம் பிர்லா அவர்கள் அங்க சென்று டாக்கால நாளைக்கு அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார் அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருக்குது. இந்தியாவுடைய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு
அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்தியாவோ அல்லது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ இதில் கலந்து கொள்ளாதது ஒரு ஏமாற்றமே அப்படின்னு பிஎன்பி கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புரோட்டோகால் படி இது சரியானதே. ஏன்னா நம்முடைய நாட்டில் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் இருக்கா இல்லையா, ஓம் பிர்லா, அந்த ஸ்பீக்கர் தான் வந்து அவை தலைவர். அதனால் அவர் வந்து சீனியர் ரேங்க் இருக்கிறவர், அவர் தான் வந்து இப்பொழுது இந்த விழாவில் கலந்து கொள்ள போகிறாரு. அதனால் இது வந்து புரோட்டோகால் படியெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சொல்லியிருக்கிறாங்க. வேறு எந்த இதுவும் இல்லை. பிரதமர் மோடி அவர்களுக்கு வேறு பணிகள் இருப்பதால் அவர் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஎன்பி வந்து காலமாகவே இந்தியாவுக்கு எதிராக நின்ற ஒரு கட்சி அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்கு முன்னாடி இவருடைய இந்த ரஹமான் நாளைக்கு பிரதமராக பதவியேற்கிறார் இல்லையா, அவருடைய தாயார் கலிதா ஜியா பதவியில் இருக்கும் போதெல்லாம் அவரும் இங்கே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி மாறி மாறி வந்தாங்க. ஷேக் ஹசீனாவும் கலிதா ஜியாவும் இந்த அம்மா ஜெயிச்சா அந்த அம்மா பழி வாங்கும், அந்த அம்மா ஜெயிச்சா இந்த அம்மா பழி வாங்கும், இப்படியே ஓடிச்சா அங்கே காலம். இப்போ ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. இந்த அம்மாவோட பையன் பதவியில் உட்காந்துட்டு அப்படி. கலிதா ஜியாவுடைய கட்சி எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க இந்தியாவோடு நல்லுறவை பேணுவதை குறைச்சிக்குவாங்க. மாறாக அவங்க வந்து சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளோடு நெருக்கம் காட்டுவதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இதனாலேயே இந்தியா வந்து எப்போதுமே ஷேக் ஹசீனாவுக்கு அதிக ஆதரவு வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தது. இப்போ ஷேக் ஹசீனா அங்கே நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டுட்டாரு அப்படிங்கிறதுனால அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய இறங்குமுகமாகவே கருதப்படுது. ஆனால் இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கிற ஏழ்றைகள்லாம் இருக்குதுல்ல, ஏழ்ரை யூனிஸ், அதை விட பெரிய ஏழ்ரை இந்த ஜமாத் கட்சி, அடிப்படைவாத இஸ்லாமியர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களையெல்லாம் பார்க்கும்போது பெஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட் ஈவில்ஸ் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற மோசமான ஆட்களில் இந்த ரஹமானுடைய கட்சி கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு ஏற்கனவே இந்தியாவோட டீல் பண்ண அனுபவமாவது இருக்குது அப்படின்னு இந்தியா ஓரளவுக்கு மனசு தேத்திக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இந்தியாவுடனான உறவை நாங்கள் ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவோடான உறவை நாங்கள் மேம்படுத்தவே விரும்புகிறோம். இப்போ சமீபத்தில் அது கெட்டு குடிச்சவராக போயிடுச்சு. அதை வந்து நாங்கள் ரீசெட் பண்ணி மறுபடியும் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது உதட்டளவிலான ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லப்படுகிற விஷயமா அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களில் தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு கலிதா ஜியா 15 வருடங்களுக்கு முன்பு அங்கே ஆட்சியில் இருந்தார். அப்பொழுது இந்தியாவுக்கு பல நெருக்கடிகளை பங்களாதேஷ் கொடுத்தது. மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, வடகிழக்கு மாகாணங்களில் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பங்களாதேஷ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஆர்ம்ஸ், அவங்களுக்கு துப்பாக்கி, குண்டு, லொட்டுலஸ்கெல்லாம் பங்களாதேஷ் மூலமாக இங்கே வடகிழக்கு மாகாணங்களுக்கு உள்ள ஊடுருவியதை பார்த்தோம். நாளைக்கு ரஹ்மான் பதவி ஏற்கார் இல்லையா, அவருடைய தாயார் கலிதா ஜியா இதற்கு முன்பு இருந்தபோது ஒரு முறை ஒரே ஷாட்டில் 10 லாரிகள் முழுக்க துப்பாக்கிகள், குண்டுகளை ஏற்றிக்கொண்டு வடகிழக்கு மாகாணங்களுக்குள்ளே ஊடுருவ முயற்சிப்பதை பார்த்து 10 லாரியை பிடிச்சாங்க இந்திய இராணுவம். அதுதான் வந்து ஒரு பெரிய லோ பாயிண்டாக கருதப்பட்டது. ஆனால் ஷேக் ஹசீனா அங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கு எதிரான எந்த விதமான செயலையும் அவர் வந்து அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இரண்டாவதாக கலிதா ஜியா இருந்தபோது என்னாச்சு அப்படின்னாக்க, இந்தியாவிலேருந்து இப்போ வடகிழக்கு மாகாணங்கள் இந்த பக்கம் போனோம்னு வைங்களேன், மணிப்பூர், நாகாலாந்துலாம், அப்போது பங்களாதேஷ்க்கு குறுக்க போனோம்னா பக்கம், இல்லைன்னா நம்ம வந்து இந்த சிலிகுரி காரிடார், சிக்கன் ஸ்னெக்குன்னு சொல்கிறாங்களா, அது வழியாக சுற்றிக்கிட்டு மேலே அஸ்ஸாம் போய் அஸ்ஸாம்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வரணும். அது 1500 கிலோமீட்டர் வரும். இதே குறுக்க போனோம்னா வெறும் 500-600 கிலோமீட்டர் தான் வரும். அப்படி இந்திய லாரிகள் கல்கத்தாவிலேருந்து சரக்கு ஏற்றிக்கிட்டு பங்களாதேஷ் வழியாக சாலை மார்க்கமாக அந்த பக்கம் மணிப்பூர், மிசோராம், நாகாலாண்டுக்கெலாம் போகிறதுக்கு ஷேக் ஹசீனா இருக்கும்போது நமக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அது வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது இந்திய பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லை, பங்களாதேஷ் பொருளாதாரத்துக்கும். ஏன்னா நம்ம லாரி உள்ளே போச்சுன்னா அதுக்கு பங்களாதேஷ்க்கு நம்ம வரி கட்டுறோம். அப்போ அவங்களுக்கும் அதில் ஒரு வருமானமும் வருது. இது வந்து பெரிய பூஸ்டாக இருந்தது. ஆனால் கலிதா ஜியா இதற்கு முன்பு இருந்தபோது இதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பல தடைகளை ஏற்படுத்தினார் அப்படிங்கிற பார்க்குறோம். இது எல்லாமே யூனுஸ் 7 வந்த பிறகு முற்றிலுமாக நின்றுச்சு. இந்தியாவிலேருந்து, இந்தியாவுடைய கல்கத்தாவிலிருந்து
வடகிழக்கு மாகாணங்களுக்கு போகிற லாரிகளை எல்லாத்தையும் பங்களாதேஷ் நிறுத்திடுச்சு, அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடுச்சு. அதனால் இந்தியாவும் பங்களாதேஷ்குள்ளே போகிற சரக்குகளை, பெருவாரியான சரக்குகளை நிறுத்திடுச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். ஃப்ளைட்டுகள் கூட பங்களாதேஷுடைய தாக்காலிருந்து டெல்லிக்கு மட்டும்தான் ஃப்ளைட்டு போகுது. இப்போ அதுவும் மிக சொற்பமான எண்ணிக்கையில் தான் ஃப்ளைட்டே அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டையும் இந்தியா நிறுத்திடுச்சு. இதெல்லாம் மீண்டும் துவங்குவதற்கு இவர் ரஹ்மான் அனுமதிப்பாரா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்தியாவுடைய எல்லையை ஒட்டி இருக்கிற அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் யார் ஜெயிச்சிருக்கிறா, பங்களாதேஷில் எந்த கட்சி ஜெயிச்சிருக்குதுன்னு பார்த்தா, அடிப்படைவாத இஸ்லாமிய தீவிரவாத எண்ணம் கொண்ட அமைப்பான ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற அமைப்பு தான் ஜெயிச்சிருக்குதாங்க. அந்த ஜமாத் இந்தியாவுக்கு கடுமையான எதிரி. அதனால் இந்தியாவிலேருந்து வாகனங்கள்லாம் உள்ளே போனால் கூட இந்த மாவட்டங்களை கடந்து தான் நாட்டுக்குள்ளேயே போக முடியும், பங்களாதேஷ்குள்ளேயே. அதனால் ஒருவேளை ரஹ்மான் அனுமதிச்சா கூட இவனுங்கள்லாம் ஏதாவது சிக்கல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்பொழுது பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்குது. அடுத்த சில வாரங்களில் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்குது நண்பர்களே. நாளைக்கு நம்முடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அங்கே போயிட்டு வந்தாருன்னா அதற்கு பிறகு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். ரைட், இந்த விஷயம் முடிஞ்சுதா. இரண்டாவது விஷயமாக இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு நோ சொல்லியிருக்குது. அது என்ன அப்படின்னா, இராணுவ தளவாடங்கள் வாங்குவதில் அமெரிக்காவுக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு இந்தியா சம்மதிக்கவே மாட்டேங்குது. அமெரிக்காவிடமிருந்து இந்த அதிநவீன அட்டாக் ஹெலிகாப்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ், அந்த ஹெலிகாப்டர்களை இந்தியா வாங்குவதை அறவே நிறுத்திடுச்சு. அப்படின்னும் அதை ஏற்கனவே ஒரு 100 ஹெலிகாப்டருக்கு மேலே வாங்குறேன்னு சொல்லி இந்தியா சொல்லியிருந்தாலுமே கூட இது வரைக்கும் 28 ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் சுத்தமாக நிறுத்திடுச்சு. எங்களுக்கு வேண்டாம்னே இப்பொழுது இந்தியா சொல்லிட்டதாக சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி கொள்ள வேணும் அப்படின்னு அமெரிக்கா கதறிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? இதை நம்ம விசாரித்த போது 2 முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க நண்பர்களே. ஒன்று இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சுங்கிறது உண்மை. என்னென்னா, முன்பெல்லாம் இந்த ஆர்ம்டு ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது இல்லையா, அது நல்ல லோவாக மெதுவாக பறக்கக்கூடும். அந்த ஹெலிகாப்டர்ஸ் மூலமாக போய் அங்கே துப்பாக்கி வச்சு சுடும்போது போரில் அது ரொம்ப இஃபெக்டிவாக இருந்தது. நினச்ச இடத்துல நீங்கள் ஹெலிகாப்டரை இறக்க முடியும், ஏற்ற முடியும், அங்கே இறங்கி திபுன்னு போய் அந்த இடத்த நம்ம பிடிக்க முடியும். இதெல்லாம் முடிஞ்சுது. ஆனால் இப்பொழுது அதற்கு மாற்றாக ட்ரோன் வந்துருச்சு. இப்போ ஹெலிகாப்டரை ஜங்கின்னு மிசைல் வச்சு ராக்கெட் வச்சுலாம் ஈஸியாக ரேடாரில் கண்டறிஞ்சு சுட்டுறாங்க. இதே ட்ரோன் இப்போ ஹெலிகாப்டரை விட 100ல் 1 பங்கு தான் அதோட காஸ்ட்டே வருது. இப்போ இந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட $150 மில்லியன் அமெரிக்கன் வருது ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரு. ஆனால் ஒரு ட்ரோன் எடுத்திங்கன்னா $1000, வெறும் $1000, $2000 கூட நீங்கள் ஒரு ட்ரோனை செஞ்சிட முடியும். அட்டாக் ட்ரோனே எடுத்திங்கன்னா கூட $10,000 பிரமாதமான அட்டாக் ட்ரோனை நம்ம உருவாக்க முடியும். அதனால் இப்போ காலம் மாறிடுச்சு, போர் யுக்தியெல்லாம் மாறிடுச்சு. யுக்ரைன் ரஷ்யா வார் ஒரு பெரிய வேக்கப் கால் உலகத்துக்கே. அதுங்க ட்ரோனை வச்சு தான் இன்றைக்கி எல்லா அடியும் நடக்குது. அப்படிங்கிறதுனால இந்தியா இனிமேல் ஹெலிகாப்டர்களை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காரணம் இது, அமெரிக்காட்ட நம்ம சொல்கிற காரணம். இரண்டாவது காரணம் என்ன, அதுதான் உண்மையான காரணம்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, $150 மில்லியன் அமெரிக்கன் இந்தியா ஒரு ரஃபேல் போர் விமானத்தையே வாங்கிடலாம். அப்புறம் நாங்கள் என்னத்துக்கு இவங்ககிட்ட போய் ரஃபேல் வாங்குகிற விலையில் போய் நாம் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்பொழுது இந்திய விமானப்படையிலையும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்திலையும் எழுந்திருக்குது. அதனால் அப்பாச்சி ஹெலிகாப்டர் இஸ் நாட் வர்த் இட் அப்படின்னு இந்தியா முடிவு செய்து விட்டது அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மையான காரணமும் கூட. இதையெல்லாம் சொன்னாலும் கூட அமெரிக்கா இல்லை நீங்கள் வாங்கியே ஆகணும் எங்ககிட்ட கெஞ்சி கதறதாக சொல்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, $40 பில்லியன் அமெரிக்கன் போட்டு நீங்கள் ஒரு 100 ரஃபேல் போர் விமானத்தை வாங்குறேன்னு போகிறீங்கல்ல, அப்போது ஏன் எங்ககிட்ட ஒரு 10 பில்லியனை கொடுக்கக்கூடாது, எங்ககிட்ட ஒரு 10-30 ஹெலிகாப்டர் வாங்கக்கூடாதா நீங்கள் அப்படின்னு அவங்க கெஞ்சுறதாக சொல்கிறாங்க. இந்திய அதிகாரிகள் உறுதியாக வேண்டாம் உங்களோட சகவாம்சமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. அது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் நமக்குன்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த விஷயத்தை பற்றி குறிப்பாக இந்த பங்களாதேஷ் இந்திய உறவு
எப்படி இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ நாளைக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.